ஹே கைஸ் வெல்கம் டு வாய்ஸான். இன்னைக்கு நம்ம டூம் ரைடர் கிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நைட் நேரம் நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு லேடி அவங்களே எரிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் பொருள் வாங்கிட்டு பில்லு போடுறதுக்காக நின்றுகிட்டு இருக்கான். அந்த நியூஸை பார்த்துட்டு இது அடுத்த டூம் வர்றதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ நியூஸை பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்கல, பின்னாடி இருந்து ஒருத்தன் கசா நிற்காம முன்னாடி போய் பில்லு போடுறா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணா பின்னான்னு வைறான். அது யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அது கியோஷி. ஜப்பான் கிட்ட தான் ஃபியூச்சர் கேட் ப்ராஃபஸி ரிலீக் இருக்கு. சோ இவன் இங்க இருக்கான்னா அடுத்த டூம் இங்கெங்கயோ கிட்ட தான் அப்பியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்பெல்லாம் அந்த கியோஷி கண்ணா பின்னான்னு கத்துறத பார்த்துட்டு அமைதியா இருங்க, எனக்கு நீங்க பேசுற பாஷை புரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு ஒன்னும் புரியல. எப்படி இவன் ஜாப்பனீஸ் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கியோஷி கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீங்களும் ஜாப்பனீஸ் தானா, இன்னைக்கு நாளே கொஞ்சம் மோசமா போயிருச்சு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்கில் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார், கொரியன்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி கடுப்பேத்துறான். அதை கேட்டவன் அதுக்கு இப்ப நீ என்ன கொரியன்ல தானே பேசினா, அப்படி கொரியன் தானே, என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம ஒரு பீர் பாட்டில வாங்கி பில்லு போடுறான். பின்னாடி நின்னுகிட்டு இருந்த கியோஷி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவன் சொல்ற எந்த விஷயத்தையும் கண்டுக்காம அவன்கிட்ட ஒரு ரிலிக் இருக்குன்ற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சிருந்தான். அது எந்த மாதிரியான ரிலிக்லாம் எனக்கு தெரியல, ஆனா அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த பீர் பாட்டில குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் கியோஷி பேசுற எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்காதனால கியோஷி கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ ஷோல்டர்ல கை வச்சு என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப வசதியா போயிருது. திரும்பிக்கிட்டு அந்த பீர் பாட்டில ஓபன் பண்ணி விட்டா மூஞ்சில சொலுப்புன்னு அந்த ஜூஸ் கொட்டிருது. அப்படியே நம்ம ஹீரோ தொடச்சு ஒரு மாதிரி நைஸா அவனோட பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு அந்த ரிலீக் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க அது ரொம்ப சின்ன ரிலீக்கா இருக்கு. இப்ப மட்டும் நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டானா கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் எடுத்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால அவனோட எக்ஸ்குவேஷன் டீம் ஐடி கார்டை மட்டும் எடுத்து அதை கீழே போட்டுட்டு அதை எடுத்து கொடுக்குற மாதிரி இதை நீங்க கீழே போட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். அதை பார்த்தாவே டக்குன்னு பிடிங்கிட்டு நல்ல வேலை அவன் எக்ஸ்குவேஷன் டீம் ஐடி கார்டை பார்க்கல, அப்படி மட்டும் அவன் பார்த்திருந்தா கண்டிப்பா அது எனக்கு பிரச்சனையா இருக்கும். ஜப்பான் எக்ஸ்குவேஷன் டீமை சேர்ந்த ஒருத்தன் கொரியால இருக்கான அது கண்டிப்பா சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கியோஷி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்பயில அந்த இடம் நிலநடுக்கம் வந்த மணிக்கு ஆட ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் பதட்டத்துல அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது அடுத்த டூம் அப்பியர் ஆயிருச்சுன்னு சொல்லி. சோ அந்த நிலநடுக்கம் வந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கான். அது தெரியாத கியோஷி எல்லாரும் முட்டாளுங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்க ப்ரெடிக்ட் பண்ண மணிக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயில ஜப்பான்ல இருந்து கால் வருது, டூம் அப்பியர் ஆயிருச்சுன்னு கியோஷி சொல்ல அதுக்கு அவங்க அது எங்களுக்கு தெரியும், ஆனா இன்னொரு விஷயத்தை ஃபியூச்சர் கேட் சொல்லிருக்கு, அந்த கோல்டன் சில்வர் ஆக்ஸை எடுத்த கொரியன் ஆளு உங்க பக்கத்திலேயே தான் எங்கேயோ இருக்கான் அண்ட் ப்ராஃபஸியே கொஞ்சம் வித்தியாசமா தான் சொல்லியிருக்கு, அவன் வச்சிருக்க பீர் பாட்டிலால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவங்க சொன்னதுமே நம்ம கியோஷிக்கு புரிஞ்சு போயிருது. அப்போ அந்த பீர் பாட்டில என் மேல கொட்டினவன் தான் அந்த கோல்டன் சில்வர் ஆக்ஸ் எடுத்தவனா, அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி கடுப்புல சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. சோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நான் அவனை கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு மேல ஏதாச்சும் ப்ராஃபஸி வந்துச்சுன்னா உடனடியே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோ அந்த டூம் அப்பியர் ஆக போற இடத்துக்கிட்ட தான் நின்னுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனால ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. லாஸ்டா நான் பார்த்த டூமை விட இந்த டூம் ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஃபீலை கொடுக்குது. கண்டிப்பா இது சுமூகமா முடிய போறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கல அந்த இடத்துக்கு கியோஷி வந்துருதான். அவன் நம்ம ஹீரோவை கன் பாயிண்ட்ல புடிச்சு மூவ் ஆகாத, இல்லனா கண்டிப்பா உன் மண்டுக்குள்ள இந்த புல்லட் போயிரும், இப்ப பொறுமையா திரும்பி உன்னோட பேக் பேக்கை ஓபன் பண்ணி எனக்கு காமி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு மறுபடியும் நீ வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி பார்க்கான். உனக்கு காது கேட்காத, உன் பேக் பேக்கை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி கியோஷி கத்த அப்பெல்லாம் அந்த இடமே நிலநடுக்கம் வந்து ஆட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட சிஸ்டம்ல போன வாட்டி டூமோட என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ ஓபன் பண்ணல எந்த அளவுக்கு எனர்ஜி வெளியே வரும்னு சொன்னிச்சோ அதே அளவுக்கு எனர்ஜி வெளியே வர போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. போட்ட உடனே அடுத்த செகண்ட் தாரையை பொளந்துக்கிட்டு எனர்ஜி வெளியே பாஸ் ஆக நம்ம ஹீரோ கியோஷி இன்னும் சில மக்கள் எல்லாருமே டூமுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே டூமுக்குள்ள காமிச்சா மக்கள் எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க, என்ன நடக்குனே சொல்லி புரியாம நம்ம ஹீரோ மண்டையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மண்டையை தடவிக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்தா நிறைய சிவிலியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு ரிலீக் மக்கள் ஆக்சிடென்ட் எல்லாம் டூமுக்குள்ள இழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா அந்த ரிலீக் இது தெரிஞ்சே தான் பண்ணிருக்கு அண்ட் இந்த மொத்த டூமுமே broken வெப்பன்ஸால ஃபில் ஆயிருக்கு, இது ஒரு வெப்பன் ரிலீக், இதுக்கு முன்னாடி நான் இந்த டூமுக்கு வந்திருக்கேன், இது ஜாப்பனீஸ் ரிலீக் முராமாசா. இத பத்தின பின் கதையை நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கான். மெடுவல் பீரியட்ல முராமாசா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாட்ஸ்மித்ஸ் ஃபேமிலி இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல அவங்க பண்ற வெப்பன்ஸ் ரொம்பவும் பிரபலமான ஒண்ணு. இந்த காலத்துல கூட அவங்க பண்ண படைப்பை பார்த்து நிறைய பேர் வியந்து போயிருக்காங்க. இப்படி அவங்களோட ஸ்வாட்ஸ் எல்லாமே பிரபலமா இருந்த காலகட்டத்துல முராமாசா ஃபேமிலிக்கும் டோகுகாவா ஷோகன் ஃபேமிலிக்கும் ஒரு ரத்த பிரச்சனை இருந்துச்சு. அதனாலேயே அந்த டோகுகாவா ஷோகன் ஃபேமிலி அவங்க செஞ்ச அந்த முராமாசா பிளேட்லயே அந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோகன் முராமாசா பிளேட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டான். அதுக்கப்புறம் முராமாசா பிளேட் சாபம் பிடிச்ச கர்ஸ்டு பிளேட் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்படிதான் அந்த ஹிஸ்டரி முடிஞ்சிருக்கும். அதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ ஹிஸ்டரி வச்சு பார்க்கும்போது இந்த ரிலீக் ஹியூமன்ஸை ரொம்பவும் வெறுக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு வார்னிங் நோட்டிபிகேஷன் கொடுக்குது, இந்த டூமோட ரத்த வரி ரொம்பவும் அதிகமா இருக்கு, அந்த ஆற அவங்க மேல பட்டு உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போட நம்ம ஹீரோ அவனோட கையை பார்த்தா ஏற்கனவே அந்த ஆறாவால் அவனோட கையெல்லாம் சதைய ஆரம்பிச்சிருச்சு. சோ சீக்கிரமா அந்த டூமை கிளியர் பண்ணிட்டு நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறே கியோஷி நம்ம ஹீரோ பின்னாடி
பின்னாடி கண்ணை நீட்டி மூவ் ஆகாம உன்னோட பேக்கையும் பாக்கெட்டையும் ஓபன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு பதட்டப்படாம என்கிட்ட இருந்து திருட பாக்குறியா, நான் ஏன் நீ பேசுறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவன் அதுக்கு ஓ அவ்வளவு தைரியமா, உனக்கு சாக விருப்பம் இல்லைன்னா உன்னோட பேக்கையும் பாக்கெட்டையும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு சுடணும்னு விருப்பமா இருந்துச்சுன்னா சுட்டுக்கோ, எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது, ஆனா அது என் மேல ஒர்க் ஆக போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டாவன் கடுப்பாயிட்டு கண்டிப்பா இதுக்கு நீ ரெக்ரெட் பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட காலை பாயிண்ட் பண்ணி சுடுறான். சுட்டவனோட கன்னு வெடிச்சு கையில டேமேஜ் ஆகுது. அதை பார்த்த நம்ம ஹீரோ இதைத்தான் நான் முதலையே சொன்னேன் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி டூமுக்குள்ள மாடர்ன் டே வெப்பன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது, பொதுவாவே ரிலிக்ஸுக்கு ஹியூமன்ஸ் பிடிக்காது, அப்ப எப்படி அதை நம்மள அட்வான்டேஜ் எடுத்துக்க விடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டவன் உனக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியும், அப்படின்னா நீ தான் அந்த கோல்டன் சில்வர் ஆக்ஸ் ரிலிக் எடுத்தவன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு அவனோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஆமா நான் தான் எடுத்தேன் ஹேண்ட், அதை பத்தி மறந்துரு, அது என்னோட ரிலிக், இந்த டூம்ல இருக்கிற ரிலிக்கும் என்னோட ரிலிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவன் கதறிக்கிட்டே நீ என்ன எங்க இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு நீ என்னை ரொம்ப கடுப்பேத்துற, நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, சோ இந்த டூமை கிளியர் பண்ற வரைக்கும் இந்த இடத்துல கெட அப்படின்னு சொல்லி ஒரு மட்டு மான்ஸ்டர்லாம் இருக்கிற டிராப்புக்குள்ள தூக்கி போட்டுருந்தான் அவனை. அந்த டிராப்ல இருந்து தப்பிக்க நினைக்கிறவங்கள இன்னும் ஃபோர்ஸா அது உள்ள இழுக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஒரு டிராப் அது அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதான். இப்ப அந்த கியோஷி அந்த மக்கள் எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் வணக்கம், யாரும் பேனிக் ஆக வேண்டாம், எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உங்கள யாருக்காச்சும் ஜாப்பனீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதை கேட்ட ஒருத்தன் எனக்கு கொஞ்சோண்டு தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். அதை பார்த்து கியோஷி இன்னும் கொஞ்சம் கிட்ட வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க பின்னாடி இருக்கவங்கள கத்த ஆரம்பிக்காங்க, அவங்க கிட்ட கன் இருக்கு அவங்க கிட்ட போகாத, சப்போஸ் அவன் வெளியே வந்து நம்மள மிரட்டினா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த ஜாப்பனீஸ் தெரிஞ்ச பையன் அதுக்குன்னு அவரை நம்ம தனியாவை விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்பேல கியோஷி அவனோட ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீம் ஐடி கார்டு எடுத்து காமிச்சு நான் ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீமை சேர்ந்தவன், இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு நிறையவே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, சோ என்னை காப்பாத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சீன் கட்டை நம்ம ஹீரோ கிட்ட வருது. அந்த பைத்தியக்காரங்கிட்ட என்ன ரிலீக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கியோஷி வச்சிருந்த ரிலீக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை எப்போ எடுத்துருப்பானா அந்த டிராப்புக்குள்ள அவனை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி எடுத்திருப்பான். இப்போ அது என்ன ரிலீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு பிரேஸ்லெட் அப்புறம் ஒரு ரைஸ் கேக் ரிலீக் இருக்கு. இது ஒரு ஃபோக் டேல் பிரதர் அண்ட் சிஸ்டரை பத்தின கதை, அவங்க எப்படி சன் அண்ட் மூனா மாறினாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். ஒரு ரைஸ் கேக் விக்கிற ஃபேமிலியை புலி கொல்றதுக்காக வந்திருக்கும். அந்த டைம்ல ஹெவன்ல இருந்து ஒரு ரோப் வந்து அந்த அண்ணன் தங்கச்சியை சன் அண்ட் மூனுக்கு போறதுக்காக வழிகாட்டி இருக்கும். அப்படிதான் அந்த கதை முடிஞ்சிருக்கும். அதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ அந்த ரிலீக்ஸை பார்த்து இது ஒன்னும் ஹை லெவல் ரிலீக் எல்லாம் கிடையாது, பட் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறான். அப்பல நம்ம ஹீரோக்கு 4th ஸ்கில்லும் அன்லாக் ஆகுது, நிம்பிள் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கில் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறதுனால ஒரு ரிலீக்க ஃபர்ஸ்ட் வாட்டி தோடலையே அந்த ரிலீக்கோட முழு பவர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்கில்ல பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ என்கிட்ட 4 ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட quest முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க சிஸ்டமும் கரெக்டா ஆமா உங்களோட quest கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களோட ரிவார்டை டூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ ரிவார்டா ரைட்டு, அந்த காக்கா ரிலீக் உண்மையிலேயே நீ ஒரு கேம் கேரக்டர் ஆட்டம் தான் ட்ரீட் பண்ணுது, இருந்தாலும் இந்த வாட்டி அது ரிவார்ட் கொடுக்க போறேன்னு சொன்னதுனால நான் இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல அப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே முன்னாடி இருக்கிற விண்டோவா காணாம போன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் நம்ம ஹீரோ காதுக்கு யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது யாருக்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த நோக்கி போய் பார்த்தா அங்க ஒரு பாலம் இருக்குது, அது கீழே நிறைய மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க ஒன்னும் டிராப்ல மாட்டிக்கிட்டு இல்ல, என்ன மேட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்படியே கீழே பார்த்தா ஒரு பொண்ணு கையில கத்தி இருக்கு, அவ இருக்கிற எல்லா மக்களையும் கொல்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு ஹைப் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு போங்க. நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய் பாய்.